மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நல்லாவே தெரியும். யோவான் ஸ்நானனை குறித்த பிதாவின் திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜலத்தினாலே ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலை பிரசங்கிக்க வேண்டும். இப்படி தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை வார்த்தையினால் அறிந்து கொண்ட யோவான் அதை செயல்படுத்தும் பொழுது தேவ வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டு இவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் தான் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டதை உணர்ந்து அவன் என்ன பண்றான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவர்களாகிய நம்மை நம்முடைய தேவன் அவருக்குள் பலப்படுத்தும்படியாக கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? நம்மை குறித்த தேவ வார்த்தை நிறைவேறும் பொழுது வார்த்தையானவரை குறித்து சாட்சி கொடு. இதுதான் தேவர்களாகிய நமக்கு தேவன் இந்த நாள்ல காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். தேவர்களாகி நாம் நம்மை குறித்து தேவன் நமக்கு தந்த வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி விட்டதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அநேக வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அப்படி தேவனால் தரப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது வார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி கொடுத்திருக்கிறோமோ? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காத காரியத்தை குறித்தும் தேவனால் தரப்பட்டு இன்னும் நிறைவேற்றப்படாத வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை குறித்து தான் நாம் அதிகமாய் தியானிக்கிறோம், அதிகமாய் யோசிக்கிறோம், அதிகமாய் கலங்குகிறோம். ஐயோ இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நடக்கலையே, ஐயோ ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கிடைக்காத காரியத்தை குறித்து யோசித்து கலங்கி சோர்ந்து முறுமுறுக்கிற தேவஜனமே, தேவனால் கொடுக்கப்பட்ட அநேக வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதே. அப்படி தேவனால் தரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட வார்த்தைகளை குறித்து நீ ஒரு நாளாவது நினைச்சு பார்த்திருக்கிறியா? தேவர்களாகி நம்மை இன்று தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தேவனால் தரப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, இப்படி யோவானுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் கண்டு அது அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அவன் வார்த்தையானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தானோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையானவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோமா? சாட்சி கொடுக்கிறதுனா ஏதோ ஒரு நாள் சபையில போய் சாட்சி சொல்றது மட்டும் இல்லை. அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவனால் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது சந்தோஷப்படுறோம், அதுக்கப்புறமா ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம ஆண்டவரை அசட்டை பண்றோம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னு ஆண்டவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் பொழுது தேவனால் தரப்பட்ட ஆசீர்வாதம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோமா? இல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த உடனே ஆண்டவரை மறந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போறோமா? தேவன் இதை பார்க்கிறார், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அதனாலதான் இன்று நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த காரியங்கள் தேவனை வேதனைப்படுத்துகிறது. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சுகம் பெற்ற பிற்பாடு ஒருவன் மாத்திரமே அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் மீண்டும் அவரிடத்தில் வருகிறான். ஆண்டவர் அவனிடத்துல வேதனையோடு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுகம் பெற்றவர்கள் 10 பேர், ஆனா நீ ஒருத்தன் தானே வந்திருக்கிற, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடைக்கிறது வரைக்கும், ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கிடைக்கிறது வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம்.
என்னெல்லாமோ செய்யறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், அழுகிறோம், என்னெல்லாமோ செய்யறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்றோம். அவர் இரக்கமுள்ள தேவன். அதனால அவர் சொன்ன வார்த்தையை அவருடைய ஏற்ற வேலையை நிறைவேற்றுகிறார். அப்படி தேவனால் நிறைவேற்றப்பட்ட வார்த்தைக்கு நன்றி உள்ளவர்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கை கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமா? ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்துல கிறிஸ்துவ வெளிப்படுத்தலனா நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தங்க பார்த்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். அதற்கு தக்கதாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும். ஒரு நாள் சாட்சி சொன்னா போதாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக நன்றி உள்ளவர்களால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவை குறித்து நம்முடைய வாழ்க்கை, நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல், அதை வெளிப்படுத்தணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் தேவனால் நிறைவேற்றப்பட்ட வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியுள்ளதா இருக்கணும். அதை குறித்து மற்றவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தரை மேன்மைப்படுத்தி பேசணும். கர்த்தர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் செஞ்சேன், என்னுடைய பலன், என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா அது தேவனை மறுதலிக்கிற ஒரு பொல்லாத சுபாவம். திறமை, பலன், ஞானம், ஐஸ்வர்யம் எது இருந்தாலும் ஜீவன் இல்லைனா ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் தயவு பாராட்டினி உடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி தேவர்களாக நாம் இன்றும் ஜீவனோடு இருக்க ஒரே ஒரு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவர்தான் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அப்ப இன்னும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்காத வாக்குத்தத்தங்களை குறித்து நாம கலங்காம அதற்காகவே ஏங்கி கவலைப்பட்டு அழுதுட்டே இருக்காம, ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றின வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்போம். செய்ததற்காக துதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்தோமையானால் நிச்சயமாய் இனி அவர் செய்ய போகிற வாக்குத்தத்தங்களை குறித்தும் விசுவாசத்தோடு நாம் அவரை துதிக்கிற தேவ ஜனங்களா இருப்போம், முறுமுறுக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, வார்த்தையானவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கணும். இது தேவனால் நடந்தது, தேவனாம மட்டுமே மகிமைப்படும்படியாக தேவனே இது எனக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மட்டுமே உயர்த்தணும். அது ஒரு நாள் மட்டுமல்ல, சபைக்கு முன்பாக சாட்சி சொல்றது மட்டும் இல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தந்த அவருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கொண்டு அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த, தேவனுக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மையும் தேவனால் நமக்கு நிறைவேற்றப்பட்ட அவருடைய வார்த்தைகளையும் மற்றவர்கள் காணும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாட்சியாய் வெளிப்படுத்தத்தக்கதாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற தேவ பிள்ளையை அவர் வந்து அழைத்து சென்று உண்மை உத்தமமான ஊழியக்காரனையும் நிஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி தம்முடைய நித்திய ராஜ்யத்திலே, தம்முடைய நித்திய மகிழ்ச்சியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.